ஜனமித்ரனை பார்ப்பதற்காக வந்திருந்தான் சக்தி. உனக்கு என்னோட முடிவுல சம்மதம் தானே சக்தி? எனக்கு சம்மதம் சார். எதுக்கும் சிவன்யா கிட்ட ஒரு வார்த்தை கேட்கறது நல்லது. அப்போது ஆஷ் பிரவுன் நிற நைட் சூட்டில் கலைந்திருந்த கூந்தலை முடிந்து கொண்டே ஹாலுக்கு வந்த சிவன்யா ஜனமித்ரனிடம் பேசிக் கொண்டிருந்த சக்தியை குழப்பத்துடன் நோக்கினாள். ஹேய், நீ இங்க என்ன பண்ற? ஹாய். உனக்கு இங்க என்ன வேலை? சக்தி, இவதான் என்னோட பேத்தி சிவன்யா. புடவைக்கு தான் ஹரித்வார்ல இருந்து வந்தா. சிவன்யா, இது சக்தி, என்னோட ஸ்டூடெண்ட். தெரியும் ஜே. தெரியுமா? தெரியும். இவனை பத்தி நேத்து ஆன்லைன்ல பார்த்தேன். நீயும் இவனும் எடுத்துக்கிட்ட போட்டோஸ் இருந்தது. அப்பதான் இவன் ஸ்டூடெண்ட்னு தெரிஞ்சது. என்ன பத்தி ரிசர்ச் பண்ணீங்களா? ஆமா. இப்ப அதுக்கு என்ன? எங்க என் மேல கோபமா இருக்க மாதிரி இருக்கு. கோபத்துக்கு ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நேத்து உன்னை பார்க்கணும்னு நாள் முழுக்க என் பேத்தி வெயிட் பண்ணிட்டு இருந்தா சக்தி. நீ அலோவ் பண்ணலையாமே, அதான் இந்த கோபம். சாரி சார். ஆக்சுவலி நேத்து ரொம்ப ப்ரெஷரா ஒர்க் போயிட்டு இருந்தது, அதான் மீட் பண்ண முடியல. சக்தி, சிவன்யா அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்படுறா. முடிஞ்சா உனக்கு டைம் இருந்தா அவளை கூட்டிட்டு போக முடியுமாடா? நீங்க சொல்லி மாட்டேன்னு சொல்லுவனா? தாராளமா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். உன்னோட இந்த அனுதாபம் எனக்கு தேவையில்ல. இந்நேரம் இவர்களுக்கு தனிமை தர நினைத்தவர் அழைப்பு வருவதாக சொல்லி அங்கிருந்து சென்றார். எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு ஒரு கால் வருது. இந்த சிவன்யா ஜெயம்ன்ற இன்ஸ்டா ஐடி உங்களோட தானே? ஃபாலோவர் ரிக்வெஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. என்னை பத்தி தெரிஞ்சுக்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டா? உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? கூகுள்ல தேடி பார்க்கும்போது உன்னை பத்தின இன்ஃபர்மேஷன் அவ்வளவா கிடைக்கல, அதான் ரெக்வெஸ்ட் கொடுத்தேன். நீயா தேவையில்லாம எதையாவது இமேஜின் பண்ணிக்காத. சக்தியின் இதழோரம் புன்னகை உருவாக தனது மொபைலை ஓபன் செய்தவள் அவனது இன்ஸ்டாகிராம் அக்கவுண்டை ஸ்க்ரால் செய்ய ஆரம்பித்தாள். காலேஜ் கிராஜுவேட் செரிமனியின் போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தில் ஸ்ட்ரக் ஆனது அவளது விழிகள். என்னது, நீ கோல்ட் மெடலிஸ்டா? எஸ் சிவன்யா. நான் கூட நீ லஞ்சம் கொடுத்துதான் உள்ள வந்தியோன்னு நினைச்சேன். கேலி செய்தவள் நேரத்தை பார்க்க காலேஜுக்கு நேரமாகி இருந்தது. அவனை கண்டுகொள்ளாமல் தனது அறைக்கு வந்தவள் குளித்து முடித்து ஒயிட் ஷர்ட், பிளாக் பேண்ட் என ப்ரொஃபஷனலாக வெளியே வந்தவள் ஸ்கூட்டியை ஆன் செய்த வேளையில்